வணக்கம். நேற்றுக்கு முதல்ல நான் பண்ணதுனால அதை என்னால் சரியாக பண்ண முடியல. அந்த நகைச்சுவை பார்ட்டு இன்றைக்கி நான் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன். நாங்கள் பேங்க்கில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது சில விஷயங்கள் நடக்கும். அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சமாச்சாரத்தை உங்களோட நான் இன்றைக்கி பகிர்ந்துக்க போகிறேன். எங்கள் பேங்க்கு காஞ்சிபுரத்தில் இருந்தது பிரான்ச்சு. அதுக்கு புரிசைங்கிற ஊரில் அடாப்ட் பண்ணி அதுக்கு நிறைய லோன்ஸ் கொடுத்துடணும். கிராப் லோன், கேட்டில் லோன், அந்த மாதிரி நிறையா கொடுத்துடணும். அவங்களாம் அப்போ வீட்டுக்கு இங்கே வருவாங்க, ஆஃபீஸ்க்கு வருவாங்க. வந்து டாக்குமெண்ட்ஸ்லாம் சைன் பண்ணிவிட்டு பணத்தை வாங்கிட்டு போவாங்க. சில சமயங்கள்லாம் நாங்களே போய் மாடு வாங்கி கொடுப்போம். அந்த மாதிரி நடக்கும். ரொம்ப பேர் கரெக்டாக ப்ராம்ப்டாக வந்து ரெக்கவரிக்கு பணம் கட்டிட்டு போவாங்க. சில பேர் ஓவர் டியூ ஆகிடும், பணம் கட்ட மாட்டாங்க. ஃபீல்டு ஆஃபீஸர், அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு ஆஃபீஸருக்கு ஒரு புல்லட் கொடுத்து இந்த ரெக்கவரி போர்ஷன்லாம் பார்க்க சொல்லுவாங்க. அவர் பேர் ராஜசேகரன்னு பேர். அவர் ஒரு தடவை என்ன பண்ணார், நம்ம 2 பேரும் போய் அதை பார்த்து அந்த டிஃபால்ட்டர்ஸ் எல்லாம் விசாரித்து அவங்கள பணம் கட்ட சொல்லுவோம் அப்படின்னாரு. நானும் சரின்ட்டு 2 பேரும் அந்த புல்லட்டில் அந்த கிராமத்துக்கு போனோம். கிராமத்தில் அதில் அட்ரஸ் வந்து கிராமம் 188 புரிசை அப்படின்னு தான் போட்டிருக்குது. சரின்னு அங்கே போய் அந்த சண்முகம்ங்கிறவரை பார்க்கணும்னு போனோம். போனவுடனே அந்த கிட்டத்தட்ட அந்த தெருவில் ஒருத்தர் வந்தார். எப்படியும் கிராமத்தில் எல்லாருக்கும் எல்லாரையும் தெரியுங்கிறதுனால அவர்கிட்ட போய், சார் இந்த சண்முகம்ங்கிற ஒரு வீடு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டோம். அவர் உடனே நீங்கள் எங்கேருந்து வரீங்க அப்படின்னாரு. நாங்கள் இது மாதிரி பேங்க்லேருந்து வரோம் அப்படின்னோடனே, அப்படியா, அந்த கடைசி வீட்டை காமிச்சு, அதுவும் அந்த அம்மா குழந்தைய வச்சுட்டு நிற்கிறாங்களே அதுதான் சண்முகத்தோட வீடு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். நாங்கள் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக போய் எப்படியோ வீட்டை கண்டுபிடிச்சிட்டோம், அவர்கிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போய் வண்டியை நிறுத்திட்டு அந்த அம்மாட்ட போய், ஏம்மா பேங்க்லேருந்து வரோம், சண்முகம் வந்து லோன் வாங்கினார், அதுக்கு இன்னும் 6 மாதமாக கட்டலை, ரொம்ப இருந்தால் வட்டி அதிகமாகிடுமா, அப்புறம் ஆக்ஷன் எடுக்கிற மாதிரி இருக்கும், அதனால் பணத்தை கட்டணும், சண்முகம் எங்கம்மா அப்படின்னு கேட்டோம். இந்த அம்மா எங்களை பார்த்துட்டு, இப்போ நீங்கள் அந்த தெரு கடைசியில் ஒருத்தர்கிட்ட பேசிகிட்டு இருந்தீங்களே அவர் தான் சண்முகம் அப்படின்னாரு. எங்கள் 2 பேருக்கும் மூச்சே நின்று போச்சு. இந்த சுவையான அனுபவத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுல நான் சந்தோஷப்படுறேன்.